ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மணப்பெண் சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம்னா இனிப்பான போலி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டியில் இருக்க கப் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு வந்து நீங்கள் கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன டிப் என்னென்னா, 1/4 கப் அளவுக்கு நீங்கள் சிறுபருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்வீட் ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா போலியோட பூர்ணம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கரெக்டாக அரை மணி நேரம் மட்டும் ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த அளவுக்கு ஊறின பிறகு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குக்கரில் போட்டுட்டு அதாவது ரொம்ப தண்ணி வைக்க தேவையில்லை, நல்லா பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு சிட்டியை மட்டும் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா குக்கரை மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரே ஒரு விசில் மட்டும் விட போகிறீங்க. அதுக்குள்ளே ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. மைதா மாவு நீங்கள் எத்தனை போலி செய்ய போகிறீங்களோ அத்தனை போலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாவு போட்டுக்கோங்க. இதுலேயும் சிட்டிக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி விட்டுட்டு நல்லா இறுக்கமாக நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைகிற லெவலுக்கு நீங்கள் இதை பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் வந்து ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குக்கர் வந்து விசில் வர டைம், அதே மாதிரி அந்த விசிலில் இருக்க ப்ரெஷர் போகிற டைம் மட்டும் இது ஊறுறதுக்கு டைம் கொடுத்துடலாம். நம்ம விசில் வந்து ப்ரெஷர் போயாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். பருப்பு பார்த்திங்கன்னா நெத்தாக வெந்திருக்கணும். நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணணும்னா நசுங்கணும், பட் பார்த்திங்கன்னா குழையக்கூடாது. இதுதான் வந்து பூர்ணத்துக்கான பக்குவம். தண்ணியெல்லாம் நல்லா கரெக்டாக வடிகட்டிட்டு கொஞ்சம் நேரம் பருப்பை மட்டும் ஆற வச்சிட்ட பிறகு உங்கள் கை வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மசிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நீங்கள் மசிச்சுக்கோங்க. இந்த லெவலுக்கு வந்த பிறகு நீங்கள் என்ன ஆட் பண்ண போகிறீங்கன்னா தேங்காய் நல்லா பூ மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வந்து பாகு வெல்லம் எடுத்துக்கோங்க. இந்த வெல்லம் போதும். எப்பயுமே போலியில் வந்து லைட் ஸ்வீட் தான் இருக்கும், அதுக்காக வந்து நம்ம லைட்டாக வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னாக்கா உங்களோட பூர்ணம் பார்த்தீங்கன்னா வெல்லம் போட்ட பிறகு தண்ணி ஆகும். ஸோ இது போக வைக்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பூர்ணம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூர்ணம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் நல்லா உதிரியாக பர்ஃபெக்டான போலி பூர்ணம் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். எப்பயுமே யாருக்குமே வந்து மிஸ்டேக் ஆகாது. இப்போ ஒரு சப்பாத்தி கல்லில் எண்ணெய் நிறைய போட்டு போலிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திரட்டும் போது எண்ணெய் நிறைய யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் நெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கையால் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போலி பூர்ணம் வந்து சின்ன பவுலாக எடுத்துக்கோங்க. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்க மைதாவில் உள்ளே வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஆயில் போட்டுக்கோங்க. கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா மெலிசாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சிங்கன்னா லைட்டாக பூர்ணம் வந்து வெளியில் தெரியணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். தோசைக்கல்லை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நம்மளோட போலி தேய்ச்சி வச்சுருக்க போலியை வந்து அந்த தோசைக்கல்லில் போட்டுட்டு நெய் நிறைய விட்டு நீங்கள் டபுள் சைடும் நல்லா திருப்பி விட்டிங்கன்னா உங்களோட டேஸ்டான ஸ்வீட்டான போலி வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன பக்குவம்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு லைட் ஸ்வீட்டில் ரொம்ப டேஸ்டியான போலி ரெடி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.